வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பகுதியில் நம்ம காண இருப்பது யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 6ல் பள்ளு சிற்றிலக்கியம் தான் பார்த்தோம். கடந்த வகுப்பில் பள்ளு சிற்றிலக்கியத்தில் பகுதி 2 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது பகுதி 3. ஓகேவா? பகுதி 3ல் இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் பற்றிய பிற வகை பள்ளு இலக்கண கூறு பார்த்தோம். அது மாதிரி பிற வகை பள்ளு இலக்கியங்கள் என்ன அப்படின்றத செய்தி தான் பார்க்குறோம். அப்போ பள்ளு நூல்களின் பெயர்களில் மன்னர் மோகனப்பள்ளு, வைத்தியப்பள்ளு, திருநீலகண்டன் பள்ளு முதலிய மன்னர் பகுதியை மட்டும் பெற்று ஒவ்வொரு பாடலும் பள்ளீரே என்று ஒரே விதமான முடிவை பெற்று விளங்குகிறது. சரிங்களா? ஒரே வகையான முடிவை பெற்று இயங்குகிறது. பிற வகை பள்ளு, முக்கூடர் பள்ளு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி பிற வகை பள்ளுகள் பற்றிய செய்தியும் இதில் சொல்கிறாங்க. பிற வகை பள்ளு இலக்கிய பற்றிய செய்தியும் இதில் சொல்லப்படுது. அப்படி பிற வகை பள்ளு இலக்கியத்தை பற்றி என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா, பள்ளு நூல்களின் பெயர்களில் மன்னார் மோகன பள்ளு, வைத்திய பள்ளு, திருநீலகண்டன் பள்ளு முதலிய சில பெயர்களையும் காண்கிறோம். சரியா? அப்படி இவற்றுள் மன்னார் பகுதிகளை, அதாவது மன்னரோட பகுதியை மட்டும் பெற்று ஒவ்வொரு பாடலும் பள்ளீரே என்ற ஒரே விதமான முடிவை பெற்றும் விளங்குகிறது. பள்ளு இலக்கணத்திற்குரிய முழு பகுதியும் இந்நூலில் கிடையாது. பள்ளு இலக்கணத்தை பற்றி முழு பகுதியும் இந்த நூலில் சொல்றதில்ல. ஓகேங்களா? அப்ப என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பள்ளு இலக்கியங்களில் முதல் நூல் என்றும் மோகனப்பள்ளு என்ற பெயரால் இந்நூல் தனி வகையானது என்றும், உலத்திப்பாட்டினை போல இந்நூலும் பள்ளு இலக்கியத்தின் தோற்றுவாய்க்கு துணை செய்திருக்கலாம் என்றும் கூறுறாங்க. சரியா? பள்ளு இலக்கியங்கள்ல முதல் நூல் என்றும் இந்த மோகனப்பள்ளு என்ற பெயர் பெற்ற இந்நூல் தனி வகையானது என்றும், உலத்திப்பாட்டினை போல இந்நூலும் பள்ளு இலக்கியத்தின் தோற்றுவாய்க்கு துணையாய் இருந்திருக்கலாம் அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க. ஆயினும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்நூல் பிற்காலத்தில் எழுந்த திருநீலகண்டன் பள்ளு, வைத்திய பள்ளு போன்ற நூல்களின் படைப்பாகவும், மோகனப்பள்ளு என்பது தனி வகை நூலாகவும் கருத முடியும். இந்த வைத்தியநாத பள்ளு அப்படின்றது ஒரு தனி நூலாகவும், மோகனப்பள்ளு அப்படின்றது ஒரு தனி நூலாகவும் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும். அதுவும் இதுவும் ஒரே பள்ளு கிடையாது. அதில் சொல்லப்பட்ட செய்தி வேற, இதில் சொல்லப்பட்ட செய்தி வேற அப்படின்னு இந்த பல்லோட பிற வகை பள்ளு நூலை பற்றி சொல்றாங்க. அப்படி இந்த பிற வகை பள்ளு நூல்களை சொல்றப்ப மோகனப்பள்ளு என்பது ஒரு தனி நூலாக தான் கருத முடியாது. ஏனெனில் இந்த நூல்ல ராசமன்னார் கோவிலில் எழுந்தருளுள்ள இறைவனை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பெற்றுள்ளமையால் பள்ளு இலக்கியங்கள் பெயர் பெறும் முறைப்படி இந்நூல் பெயர் பெற்றிருக்கலாம். பள்ளு இலக்கியங்கள்ல பெயர் பெறுன்ற முறையினால இது ஒரு பள்ளு இலக்கியமா வேணா சொல்லலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மோகனப்பள்ளு என்பது தனி வகை நூலாக கருத முடியாது. ஏன்னா இந்நூல் ராசமன்னார் கோவில் எழுந்தருள்ள இறைவனுடைய பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பெற்றமையினால் பள்ளு இலக்கியங்கள் பெயர் பெறும் முறைப்படி இந்நூல் பெயர் பெற்றிருக்கலாம் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. இதை தொடர்ந்து மோகனப்பள்ளு என்ற பெயரோடு வேற எந்த நூலும் இருந்ததாக ஆதாரமின்மையினால் மோகனப்பள்ளு இலக்கியத்தின் தோற்றுவாய்க்கு துணையாக தான் இருக்க முடியும். இந்த மோகனப்பள்ளு அப்படின்றது இந்த சிற்றிலக்கியம் தோன்றதுக்கு ஒரு துணையாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு கருத்து சொல்றாங்க. மோகனப்பள்ளு என்ற பெயரோடு வேற எந்நூலும் இருந்ததாக ஆதாரமின்மையினால் மோகனப்பள்ளு இலக்கியத்தின் தோற்றுவாய்க்கு துணையாக இருந்திருக்க முடியாது அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. அப்படி என்ன கருத்து இருந்திருக்க முடியாது அப்படின்னா, மன்னார் மோகனப்பள்ளு என்பது ராசமன்னார் கோவிலில் எழுந்தருளுள்ள இறைவன் மீது பாடப்பட்ட நூல். திருநீலகண்டன் பள்ளு, வைத்திய பள்ளு போன்ற பள்ளிற்குரிய இலக்கண அமைப்பை பெறாமல் பள்ளு என்ற பெயரை மட்டும்தான் பெற்று விளங்குது. சரியா? இந்த மன்னார் மோகனப்பள்ளு என்பது ராசமன்னார் கோயில் எழுந்தருளுக்குள்ள இறைவன் மீது பாடப்பட்ட ஒரு நூல். திருநீலகண்டன் பள்ளு அப்படின்றது வைத்திய பள்ளு போன்ற பள்ளிற்குரிய இலக்கண அமைப்பு பெறாம பள்ளு அப்படின்ற பெயரை மட்டும்தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
சரிங்களா? அதுக்குரிய பெயர் மட்டும்தான் இருக்கு. அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பல்லுக்குரிய கூறுபாடு பொருள் அமைதி அதில் இல்லை அப்படின்றத இங்கே சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி திருநீலகண்டன் பல்லில் திருநீலகண்ட நாயனார் வரலாறும் வைத்தியம் தொடர்பான செய்தியும் கூறப்பட்டுள்ளது. திருநீலகண்ட பல்லில் திருநீலகண்ட நாயனாரோட வரலாறும் வைத்தியநாதர் தொடர்பான செய்தி வைத்தியம் தொடர்பான செய்தியும் தான் கூறப்படுது. அப்ப இந்த நூல்களுக்கு பள்ளு இலக்கியத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் பல்லீரே அப்படின்னு தான் முடியுது. ஓகேங்களா? பல்லு இலக்கணத்துக்குரிய எந்த விதமான தொடர்பும் இந்த திருநீலகண்ட பல்லு, வைத்தியநாத பல்லு, அதே மாதிரி மன்னார் மோகன பல்லு இதிலெல்லாம் அந்த பல்லுக்குரிய இலக்கண கூறுபாடு இல்லை. ஆனால் பல்லீரேன்ற சொல் மட்டும் பயன்படுத்தப்படுது. இத்தகைய நூற்களால் பொதுமக்களை கவர்ந்த இலக்கிய அமைப்பில் வரலாறு, வைத்தியம் போன்ற செய்தியை கூறுவது பிற்கால ஆசிரியர்களே வழங்கிய ஒரு வழக்கு என்பதை நம்மளால அறிஞ்சிக்க முடியுது அப்படின்றத சொல்றாங்க. சரி, இந்த பல்லு அப்படின்றது எப்படி நாடக இலக்கியமானது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. பல்லு இலக்கியங்கள் என்று கூறுவதை விட பல்லு நாடகங்கள் என்று கூறுவதே பெரும்பாலான வழக்கு. பல்லு இலக்கியங்கள் உழவு தொழில் பற்றிய செய்தியை பொருள் அமைப்பாக கொண்டிருந்தாலும் சமுதாயத்தின் கீழ்த்தர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கை வரலாறு, பழக்க வழக்கங்கள், ஒழுக்காறுகள் ஆகியவற்றை விரித்து உரைப்பன. இவ்விலக்கியங்களை நாடகங்கள் ஆகும். இதனால இதை என்னன்னு சொல்றாங்க? நாடகங்களாக நடிக்கப்பெற்றன என்று. அப்ப இது நாடகம் என்று சொல்றதுதான் இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உழவு தொழிலை பற்றி பேசிய பொருளமைப்பாக கொண்டிருந்தாலும் சமுதாயத்தில் கீழ்த்தர மக்களாகிய பல்லருடைய வாழ்க்கை வரலாறு, பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஒழுக்க கூறுகள் அப்படின்றத பற்றிலாம் விவரித்து சொல்றதுனால இதை ஒரு இலக்கியமா பார்ப்பதை விட ஒரு நாடகமா நடிக்க பயன்பட்டது அப்படின்றதுதான் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த நாடகங்கள் எங்கெங்கெல்லாம் பாடப்பட்டது அப்படின்னா, எந்தெந்த ஊரின் இறைவன் மீது பல்லு நாடகங்கள் இயற்றப்பட்டு இருக்கினவோ அந்த இறைவன் திருமுன்னர் திருவிழா காலங்களில் பல்லு நாடகமாக நடத்தப்பட்டது. எந்த ஊர்ல அதாவது எந்த ஊரின் கீழ் அந்த பல்லு அப்படின்ற இலக்கியம் தோன்றப்பட்டதோ அந்த ஊரில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுடைய கோயில் முன்னாடி, திருவிழா முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க? இதை நாடகமா அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. பல்லு நாடகமாக நடக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அவ்வாறு என்னென்ன நூல்லாம் நாடகமா நடிக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை பார்த்தோம்னா, திருவரங்கத்தில் திருவூரல் திருவிழாவின் போது பல்லு நாடகம் நடந்ததை கோயிலுக்கு குறிப்பிடும் செய்தியை காண்கிறோம். கோயிலுக்கு இல்ல, கோயில் ஒழுகு. கோயில் ஒழுகும் அப்படின்றதுல குறிப்பிடும் செய்தியை முன்னாடியே பார்த்தோம். அப்போ திருவாரூர் பல்லும் திருவாரூர் கோயில் நாடகமாக நடிக்கப்பட்டது என்பது ஒரு செவிவெளி செய்தியாக இருக்கு. அப்ப திருவரங்கத்தில் திருவூரல் திருவிழாவின் போது பல்லு நாடகம் நடந்ததை கோயில் ஒழுகு குறிப்பிடுகிற செய்தியை முன்னாடியே அறிஞ்சோம். அதே மாதிரி திருவாரூர் பல்லும் திருவாரூர் கோயில் நாடகமாக நடிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு செவிவெளி செய்தியாகவே இருக்கு. இவ்வாறு குறவஞ்சி, பல்லு, நொண்டி நாடகம் ஆகிய மூவகை நாடகங்களுக்கும் பிற்காலத்தில் பொதுமக்களால் விருப்பப்பட்ட நாடகங்கள் பல்லு நாடக கிராமங்களில் நடத்தப்பட்டது. குறவஞ்சி, பல்லு, நொண்டி நாடகம் ஆகிய மூவகை நாடகங்களும் பிற்காலத்தில் பொதுமக்களால் என்ன செஞ்சிருக்காங்க? பொதுமக்களால் விரும்பப்பட்டு நாடகங்கள் பல்லு நாடக கிராமங்களில் நடத்தமைக்கப்பட்டன அப்படின்றது சொல்றாங்க. அப்ப இந்த பல்லு அப்படின்ற நாடகம் அமைந்ததுக்கான ஒரு சான்றை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல்லேசலுக்கும் கல் சாராயத்துக்கும் பத்தொருந்தை வித்தான காணகண்டே அப்படின்னு சொல்றாங்க. காணகண்டே அப்படின்ற பகுதி துணை செய்கிறது. பல்லுக்கும் கல்லு சாராயத்துக்கும் பத்திருதையாம் வித்தானது காண கண்டேன் அப்படின்னாப்பா அங்க நாடக மக்கள், அதாவது மக்கள், கிராமிய மக்கள் என்ன செஞ்சாங்க? இதை ஒரு விருப்பமா நாடி இருந்தாங்க அப்படின்ற செய்தியை இந்த சொல்லுது. அப்ப முக்கூடர் பல்லு என்னும் நாடகம்
முக்கூடர் பள்ளு நாடகம் இம்முறையில் எழுந்ததே. முக்கூடர் பள்ளு நாடகம் ஆகிய இரண்டும் முற்றிலும் வேறான இலக்கியங்கள். முக்கூடர் பள்ளு நாடகத்தை இயற்றியவர் வேளாண் சின்னத்தம்பி என்னும் எண்ணாயின புலவர். அப்ப முக்கூடர் பள்ளு இயற்றிய ஆசிரியர் பெயர் அறிதற்கில்லை. ஆனால் முக்கூடர் பள்ளு நாடகத்தை இயற்றியவர் வேளாண் சின்னத்தம்பி என்னும் எண்ணாயின புலவர் தான் இந்த நாடகத்தை இயற்றினார் அப்படின்ற செய்தியை நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த நாடகத்துள் இந்த முக்கூடர் பள்ளுன்ற நாடகத்துல மிகுதியாக நாடக பாக்கள், புதிதாக நாடகங்களுக்கென்று எழுதப்பட்ட இசைப்பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. வையாபுரி பள்ளு நூலிலிருந்து கூட இந்த நூலில் இருப்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. சரியா? அப்ப இந்த முக்கூடர் பள்ளு அப்படின்ற நாடகத்துல மிகுதியான நாடக பாக்களும் புதிய புதிய நாடகங்களுக்கென்று எழுதப்பட்ட இசைப்பாடல்கள் இடம்பெற்றன. இதுல வையாபுரி பள்ளு நூல்ல இருந்து 2 பாக்களை கூட இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை இங்கே சொல்றாங்க. அடுத்து இவ்விரண்டு நூலுக்கும் வேறுபாடு அறியாத நிலையில் முக்கூடர் பல்லை இயற்றியவர் வேளாண் சின்னத்தம்பி அல்லது எண்ணாயின புலவர் என்று கூறுவோரும் உளர். சரிங்களா? இந்த முக்கூடர் பல்லை இயற்றியவர் வேளாண் சின்னம், அதாவது நாடகமாக்கினாரு அப்படின்னு சொல்லணும்ல, அந்த வேளாண் சின்னத்தம்பி அல்லது எண்ணாயின புலவர் என்றும் கூறுவர் உண்டு. அப்ப முக்கூடர் பல்லு 175 பாடல்களை, முக்கூடர் பல்லு எத்தனை பாடல் இருக்கு? 175 பாடல்கள் உடையது. முக்கூடர் பல்லு நாடகத்துல 320 செயல்கள் உடையது. சரியா? முக்கூடர் பல்லுல எத்தனை பாடல் இருக்கு? 175 பாடல்கள் இருக்கு. முக்கூடர் பல்லு நாடகத்துல 320 செயல்கள் உள்ளது. 320 செயல்கள் உள்ளது அப்படின்ற செய்திய இங்கே சொல்றாங்க. ஓகேவா? அது மாதிரி அகத்துறையில பாடப்பட்ட பாடல்கள் என்னன்னா, பள்ளு இலக்கியங்களில் இடையிடையே அகத்துறை பாடல்களும் சில இடம் பெற்றுள்ளன. வெள்ளம் வரவு என்னும் பகுதியில் பல நூல்களில் ஒவ்வொரு பகுதிக்கும் முன்னதாகவும் சில நூல்களில் இத்தகைய அகத்துறை பாடல்களை காண்கின்றோம். பள்ளு இலக்கியத்தில் இடையிடையே என்ன செய்யறாங்க? அகத்துறை பாடல்கள் சில இடம்பெற்றிருக்கின்றன. வெள்ளம் வரவு என்னும் பகுதியில் பல நூல்களிலும் ஒவ்வொரு பகுதிக்கு முன்னதாக சில நூல்களில் இத்தகைய அகத்துறை பாடல்களை காண முடியுது. அப்ப இந்த அகத்துறை பாடல்களை காண முடியுது. வெள்ளம் வரவு பகுதியில என்ன அகத்துறை பாடல் இருக்கு அப்படின்னா, வெள்ளம் வரவு பகுதியில் அகத்துறை பாடல்கள் இடம்பெற வேண்டும் என்பது பல்லின் இலக்கணத்தை கூறும் சதுரகத்தில் கூறப்பட்டுள்ளது. பல்லோட இலக்கணத்தை பத்தி சொல்றப்ப அதுல அகத்துறை பாடல்கள் இருக்கிறது சிறப்பு அப்படின்றத எந்த இலக்கண நூல் சொல்லுன்னா சதுரகராதி நமக்கு சொல்லுது. வெள்ளம் வரவு பகுதியில் அகத்துறை பாடல்கள் இருக்க வேண்டும் என்பதை எந்த இலக்கண நூல் சொல்லுதுன்னா, பல்லின் இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் எதுனா சதுரகராதி, வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதி. அப்ப வெள்ள வரவு பகுதியில் இடம்பெற்ற அகத்துறை பாடல்கள் நூல் முழுவதும் ஒவ்வொரு பகுதியில் காலப்போக்கில் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. இதைத் தொடர்ந்து இறைவன் மீது இயற்றப்பெற்ற திருமலை முருகன் பள்ளு போன்ற நூல்களில் இப்பகுதியில் அகத்துறை பாடலுக்கு பதிலாக இறைவனை போற்றும் துதிப்பாடல்களும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இறைவனை போற்றி பாடும் துதிப்பாடல்கள் இருப்பது அப்படின்ற செய்தியையும் இங்கே சொல்றாங்க. இறைவனை துதித்து பாடக்கூடிய செய்தியும் இங்கே சொல்றாங்க. ஓகேங்களா? இறைவன் மீது இயற்றப்பட்ட திருமலை முருகன் பள்ளு, இறைவன் மீது பாடப்பெற்ற திருமலை முருகன் பள்ளு நூலில் இப்பகுதியில் அகத்துறை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற செய்தியை இங்கே சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த இறைவன் பாடலை பார்க்குறப்ப பேதுரு புலவர் இயற்றிய ஞானப்பள்ளு தான் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்ததாகவும், இஸ்லாமியர் பாடாத ஒரு இலக்கியம் எதுனா இந்த பள்ளு இலக்கியம் அப்படின்ற செய்தியை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கூடுதல் செய்தியாக சொல்றாங்க. முக்கூடர் பள்ளு என்ற நூலை முக்கூடல் நாடகம் என்ற பெயரில் நாடகமாக்கியவர் சின்னத்தம்பி வேளாளர் நமக்கு தெரியும். அது மாதிரி பேதுரு புலவர் இயற்றிய ஞானப்பள்ளை தான் கிறிஸ்தவ சமய பள்ளுன்னு சொல்றாங்க. இஸ்லாமியர் பாடாத ஒரு இலக்கியம் எதுனா இந்த பள்ளு இலக்கியத்தை தான் சொல்றாங்க. இஸ்லாமியர் பாடாத ஒரு சிற்றிலக்கியம், இலக்கியம்னு கேட்டாவே அது பள்ளு இலக்கியம் தான். அப்ப
தமிழ் இலக்கிய மரபில் அகத்திணை ஒழுக்காறுகளுக்கு ஏற்ப நாடக வழக்கை சார்ந்த இத்தகைய அகத்துறை பாடல் உலகில் வழக்கை ஒட்டி இயற்றப்பெற்ற பள்ளு நூல்களில் இடம்பெற வேண்டும் என்ற விருப்பத்தால் இத்தகைய அகத்துறை பாடல்கள் பள்ளு இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடும். பள்ளு இலக்கியத்தில் ஏன் அகத்துறை பாடலை இணைத்தாங்க அப்படின்ற செய்தியை சொல்கிறப்ப தமிழ் இலக்கிய மரபில் அகத்திணை ஒழுக்காறுகளுக்கு ஏற்ப நாடக வழக்கை சார்ந்த இத்தகைய அகத்துறை பாடல் உலகில் வழக்கை ஒட்டி இயற்றப்பெற்ற பள்ளு நூல்களில் இடம்பெற வேண்டும். என்ன நாடகத்தான் பார்க்குறப்ப மனிதனுடைய ஒழுக்க கூறுகளை சொல்லணும் அப்படின்ற நிலைக்காகவே இடம்பெற்றிருக்கக்கூடும். இந்த அகத்துறை பாடல்கள் பள்ளு இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்ற செய்தியை நமக்கு கூடுதலாக சொல்றாங்க. சரியா? அடுத்து இந்த பள்ளு இலக்கியத்தை ஏசல் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஏசல் பள்ளு அப்படின்னு சொல்றாங்கன்னா, பள்ளு நூல்களில் இறுதி பகுதியாக அமைந்தது ஏசல் பகுதி. ஏன் ஏசல் பகுதி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பள்ளு அழகன் கொடுமையான இருக்கானுங்கள, அதுல பேசப்பட பள்ளு முக்கோடர் பள்ளு இருக்க பல்லனன் பேர் தான் அழகர் கொடுமையான். அவருக்கு மூத்த பள்ளி அப்படின்ற முக்கூடர் பள்ளியை மூத்த பள்ளி அப்படின்ற மனைவியும் இளைய பள்ளி அப்படின்ற மனைவியும் இருக்காங்க. மூத்த பள்ளி பேரு முக்கூடர் பள்ளி, இளைய பேரு மருதூர் பள்ளி. சரிங்களா? இவர்கள் இருவரும் ஒருத்தர் ஏசி பாடுவதாக பாடல் அமைந்திருக்கும். அதனாலதான் இது ஏசல் பள்ளின்னு சொல்றாங்க. அப்ப மூத்த பள்ளியும் இளைய பள்ளியும் ஒருவரை ஒருவர், மூத்த பள்ளி அப்படின்னா யாரு? முக்கூடர் பள்ளி. இளைய பள்ளினா மருதூர் பள்ளி. ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? ஒருவரை ஒருவர் ஏசிக்கொள்வர். ஓகேவா? ஒருவர் ஏசிக்கொள்ளும் போது மூத்த பள்ளி வைணவம் சார்ந்தும் இளைய பள்ளி சைவம் சார்ந்தும் பேசக்கூடிய கருத்தையும் ஒரு சார் சொல்றாங்க. வாழ்க்கை முறையில் ஒரே கணவனின் அன்பை பெறுவதற்காக இரு மனைவியாரும் போட்டி போடுகின்ற முறையில் இவ்வேசல் பகுதி அடங்கும். சரிங்களா? அந்த ஏசல் பகுதி அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தான் கணவன், எனக்கு தான் அன்பு வேணும், ஒருத்தர் ஏசிக்கொள்றாங்க. இதுவே பின்னர் சமய பூசலாக மாறுகிறதுன்னு சொல்றாங்க. ஏன் சமய பூசலாக மாறுகிறது அப்படின்ற கருத்து வருதுன்னா, நம்ம முன்னவே பார்த்தோம். மூத்த பள்ளி அப்படின்ற வைணவ குலத்தை சேர்ந்த முக்கூடர் பள்ளியாகவும் இளைய பள்ளி அப்படின்றது சைவ சமயத்தை சேர்ந்த மருதூர் பள்ளியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய மதம் சார்ந்த விஷயத்த பூசலாக மாறுகிறது. அப்போ பள்ளு இலக்கியங்களில் மூத்த பள்ளி ஒரு சமயத்தாளாகவும் இளைய பள்ளி மற்றொரு சமயத்தாளாகவும் இருப்பது மரபு. அப்ப இருவரும் ஒரே சமயத்தராக இருந்தால் அவர்கள் வழிபடும் கடவுள்கள் வேறுபட்டிருப்பார் அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க. அப்ப இருவரும் ஒரே சமயத்தனாக இருந்தால் அவர்கள் வழிபடும் கடவுள்கள் வேறுபட்டிருப்பர். இம்முறையில் பள்ளிகளின் பாத்திர படிப்பை அமைவது பள்ளி இலக்கிய மரபு. நூலின் இறுதியில் சமய வேறுபாடுகளுக்கோ உருவ வேறுபாடுகளுக்கோ ஒளிந்து இரண்டும் ஒன்றே என்ற பெரும் சமய கோட்பாடு சிறப்பான முறையில் விளக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ரெண்டு பேரும் வேற சமயத்தராக இருந்தாங்கனாலும் பூசல்கள் ரெண்டு பேரும் ஏசல் பேசினாலும் கடைசியில என்ன சொல்றாங்க? ரெண்டு பேரும் ஒருவர் தான், அரியும் சிவனும் ஒன்றுதான் அப்படின்ற நிலையில சமய ஒற்றுமையை பத்தி பேசக்கூடிய ஒரு இலக்கியமாகவும் இருக்கு. கடைசியில ஏசுனவங்க ஒத்து போய் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இணையக்கூடிய, சமாதானம் பேசி இணையக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த சிற்றிலக்கியம் அமைந்திருக்கு. அப்போ பொருட்சிறப்பால் பள்ளி இலக்கியத்தை பல்லேசல் என்று பல நூல்கள் கூறலாம். இப்பகுதிக்குரிய பொருட்சிறப்பால் பள்ளி இலக்கியத்தில் இன்றும் ஏசல் என்ற தனி சிற்றிலக்கியம் ஒன்றும் பிற்காலத்தில் தோன்றியது குறிப்பிடத்தக்கதாகும். இதுல இருந்து இந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியத்திலிருந்து தனியா ஏசல் இலக்கியம் தோன்றியதாக அப்படின்ற கருத்தையும் இங்கே சொல்றாங்க. அப்ப தாய் மகளேசல் தாயை என்ன செய்யறா? மகளை ஏசுறா. லட்சுமி பார்வியது ஏசல் முதலிய இலக்கியங்கள் பள்ளின் ஏசல் பகுதியில் என்றும் கிடைத்த தனி சிற்றிலக்கியம் ஆகும். உழவர் பெருமக்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களிடையே நிலவிய சமுதாய கோட்பாடும் பழக்க வழக்கங்கள் முதலியவற்றையும் கூறுகிறது. அப்ப இந்த ஏசல் இலக்கியத்தினால என்ன செய்யறாங்க? உழவருடைய வாழ்க்கை வரலாறும் சொல்றாங்க, அவர்களிடையே நிலவிய சமுதாய கோட்பாட்டத்தையும் சொல்றாங்க, பழக்க வழக்கங்களை பத்தியும் சொல்லப்படுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா?
அப்போ இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் பொதுவாகவே என்னென்ன செய்தியெல்லாம் நமக்கு கொடுக்குது அப்படின்னா உழவருடைய வாழ்வை சித்தரிக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்குது. மருதநில நூலாகவும் கருதப்படுது, சேரி மொழியாகவும் கருதப்படுது, ஏசலில் இடம்பெறும் இலக்கியமாக இருக்குது. சமயத்தை தாக்குவது போன்றும் சமய கருத்தையும் கதையும் சுவையாக கூறுது. உலத்திப்பாற்று என்ற ஒரு பெயரும் இதற்கு உண்டு. சந்தை இசை மிகுந்த நூலாகவும் இருக்கு. கோலாட்டமாக பாடப்பட்ட பல்லு என்பார் டிகேசி. கோலோட்டமாக பாடப்பட்ட பல்லு அப்படின்னு டிகேசி சொல்லியிருக்காரு. முதற் பல்லு அப்படின்னா முக்கூடர் பல்லு. கமலை ஞானப்பிரகாசர் எழுதிய திருவாரூர் பல்லு தான் முதற் பல்லுன்னு நாவி ஜெயராமன் சொன்னாரு. இதுதான் பகுதி 1ல் பார்த்தோம். அப்போ முக்கூடர் பள்ளியில பல்லன் பெயர் அழகர் குடும்பன், மூத்த பள்ளி வைணவ சமயத்திருந்த முக்கூடர் பள்ளி, இளைய பள்ளி சைவ சமயத்திருந்த மருதூர் பள்ளி, தாமிரபரணி, சிற்றாறு, கைத்தாறு 3ம் கூடும் இடம்தான் இந்த முக்கூடல். இந்த முக்கூடல் இப்போது என்ன பெயரில் அழைக்கப்படுது? சீவலப்பேரி என்ற பெயரில் அழைக்கப்படுது. பொருணை ஆற்றக்கரையில் அமைந்திருந்த முக்கூடல் என்றும் சிலர் கூறுவாங்க. நெடுமூக்கன், முத்துசம்மா, குதிரைவாலி போன்ற 150 வகையான நெல் வகையை இந்த பல்லு நூல்ல சொல்லியிருக்காங்க. எத்தனை வகையான நெல் வகையை பத்தி சொல்லியிருக்காங்க? 150 வகையான. அதற்கடுத்து 120. ஓகே, 150 வகையான நெல் வகையை பற்றி சொல்லியிருக்காங்க. 120 வகையான மீனை பற்றி இதில் பாடியிருக்காங்க. சரியா? அப்போ முக்கூடர் பள்ளி என்ற நூலை முக்கூடல் நாடகம் என்ற பெயரில் நாடகமாக்கியவர் சின்னத்தம்பி வேளாளர். பேதுர புலவர் இயற்றிய ஞானப்பள்ளு தான் கிறிஸ்துவ சமயம் சார்ந்ததாக இருந்துச்சு. இஸ்லாமியர் பாடாத ஒரே இலக்கியம் இந்த பள்ளு இலக்கியம் அப்படின்ற செய்தியை தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். சரியா? எப்பயுமே இறுதி பகுதி பயிற்சி வினா பார்க்கலாம். பள்ளி இலக்கியம் எதை அடிப்படையாக கொண்டது? போர் முறையா, நாட்டுப்புற பண்பாடா, அரண்மனை வாழ்க்கையா, கடல் பயணா? இந்த பள்ளு அப்படின்னாவே உழவு தொழிலில் வாழக்கூடிய மக்கள், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி தான். அப்போ நாட்டுப்புற பண்பாடு, சடங்கு முறையை பேசக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்கு. ஓகேங்களா? பயிற்சி வினா 2. யாழ்ப்பாணத்தின் காலத்தால் முதன்மையான பல்லு நூல் எது? யாழ்ப்பாணத்தில் காலத்தால் முதன்மையான ஒரு பல்லு நூல்னு எதை சொல்றாங்க? கதிரை மாலை பல்லு. கதிரை மலை பல்லு. கதிரை மலை பல்லு. முக்கூடர் பல்லு, வளையாபதி, சிலப்பதிகாரம்லாம் இல்லை. கதிரை மலை பல்லு அப்படின்ற இந்த நூல் தான். பயிற்சி வினா 3. தொல்காப்பியர் கூறும் வனப்பில் எண்வகை வனப்பில் பள்ளு இலக்கியத்திற்குரிய வனப்பு எது? தொல்காப்பியர் குறிப்பிடும் எண்வகை வனப்பில் பள்ளு இலக்கியத்திற்குரிய வனப்பு எது அப்படின்னா புலன். புலன் அப்படின்ற வனப்பை தான் பல்லுக்குரிய இலக்கணமாக சொல்லப்படுது. அடுத்து பயிற்சி வினா 4. முக்கூடல் பல்லு என்ற நூலை, முக்கூடர் பல்லு அப்படின்ற நூலை முக்கூடல் நாடகம் என்ற பெயரில் நாடகமாக்கியவர் யாருன்னா சின்னத்தம்பி வேளாளர். சின்னத்தம்பி வேளாளர் அப்படின்றவர் தான் முக்கூடல் நாடகம் அப்படின்னு ஆக்கினாரு. பல்ல நாடகமாக்கியவர் யாரு? இந்த சின்னத்தம்பி வேளாளர். பயிற்சி வினா 5. பள்ளு இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள நெல் வகைகளின் எண்ணிக்கை. பள்ளு இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள நெல்லோட வகைனா 150, மீனோட வகை அப்படின்னா 120. ஓகேவா? அதில் நெடுமூக்கன், முத்துசம்பா, குதிரைவாலி போன்ற நெல்மணிகளை பற்றியும் செய்திருக்காங்க. இது இல்லாமல் கூடுதலாக பாட புத்தகத்திலையும் இந்த நெல்மணியோட வகைகளை கொடுத்துருக்காங்க. முக்கூடர் பல்லு அப்படின்றது பாடநூலில் நெல் வகைகளை வரிசைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? எப்பயுமே நிறைவு பகுதி. அடுத்த காணொலியில் சிற்றிலக்கியம், இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் நிறைவடைந்தது. அடுத்து குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியத்தோட அறிமுக வகுப்பாக பகுதி 23ல் பார்க்கலாம். நிறைவு பகுதியில் சொல்லக்கூடிய கருத்து: அறிவும் அனுபவம் இருந்தால் போதிக்கலாம், தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். சரிங்களா? அறிவும் அனுபவமும் இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கலாம். அதே தைரியம் இருந்தால் நீ எதையும் சாதிக்கலாம் அப்படின்றதோட இன்றைய வகுப்பை நிறைவு பெற்றிருக்கோம். நன்றி.